போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் திரு அருள்ராஜ் குடும்பத்தினர், திருமதி RJ ரோசி 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி, இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இன்று தாய் திரு அவை திருச்சிலுவையின் மாட்சியின் விழாவை கொண்டாடுகிறது. திருச்சபையினுடைய வழிபாட்டிலே இயேசுவை மையப்படுத்தி கொண்டாடப்படுகின்ற பெரிய 12 விழாக்களுள் இன்றைய விழாவும் ஒன்று. இந்த விழாவுக்கு பல பெயர்கள் உண்டு. சிலுவையின் வெற்றி நாள், பெருமைமிகு திருச்சிலுவை நாள், உயிர் வழங்கும் அரிய சிலுவை உயர்த்தப்பட்ட நாள் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. அன்புக்குரியவருடைய யோவான் நற்செய்தியிலே 2 முறை இயேசுவின் தாய் இடம் பெறுகிறார். நற்செய்தியின் தொடக்கத்தில் 2ஆம் அதிகாரத்தில் கானாவூர் திருமணத்தில் இயேசுவின் தாய் அங்கு இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. நற்செய்தியின் முடிவிலே 19ஆம் அதிகாரத்திலே சிலுவை அடியில் இயேசுவின் தாய் நின்று கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் இயேசுவின் திருச்சிலுவை மகிமையின் விழாவினை கொண்டாடுகிற போது அந்த அதே அன்னை இன்றைக்கும் அந்த சிலுவையின் அடியில் நின்று கொண்டிருக்கிறார். தன் மகனை விட்டு பிரியாமல் அவரோடு என்றும் இருந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய இன்பங்களில் மட்டுமல்ல, துன்பங்களிலும் நமக்கு துணையாக இருப்பவர், நமக்கு உடன் இருப்பவர் அன்னை மரியா. அந்த வியாகுல தாயோடு இணைந்து நாமும் இயேசுவின் திருச்சிலுவையை மகிமைப்படுத்துவோம். திருச்சிலுவையை நாம் உற்று நோக்குவோம். திருச்சிலுவையை நாம் அரவணைப்போம். அதுதான் நம்முடைய மீட்பின் கருவி. இயேசுனுடைய திருச்சிலுவையின் வழியாக நாம் மீட்பை பெற்றுக்கொள்ள நம்மையே தகுதியாக்கிக் கொள்ளும் பொருட்டு நம் தவறுகள் பாவங்களுக்காக, குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையின் சுமைகளை, நம்முடைய வாழ்க்கையின் பாரங்களை, பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள மனமின்றி தவிர்த்தமைக்காக இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். கருணை காட்டுமையா, கவலை நீக்குமையா. கருணை காட்டுமையா, கவலை நீக்குமையா. சிலுவையில் கள்வனை பொறுத்தது போல் சிதறிய மனிதரை பொறுத்தருள்வார். கருணை காட்டுமையா, கவலை நீக்குமையா. கருணை காட்டுமையா, கவலை நீக்குமையா. எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம்.
உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாமல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் மீட்டிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, மனிதர் அனைவரின் மீட்புக்காக ஒரே திருமகன் சிலுவை ஏற்க திருவுளமானீரே. இவ்வாறு அச்சிலுவையின் மறைபொருளை இவ்வுலகில் அறிந்திருக்கிற நாங்கள் அதன் மீட்பின் பயனை விண்ணுலகில் பரிசாக பெற்றுக்கொள்ள தகுதி பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். கொள்ளிவாய் பாம்பை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, 4 முதல் 9 வரை உள்ள இறை சொற்றொடர். அந்நாள்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையில் இருந்து இஸ்ரேல் மக்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாழும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம் கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிக்கப்பட்டோரில் அதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 78. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். ஆண்டவரோ இரக்கம் கொண்டவராய் அவர்கள் குற்றத்தை மன்னித்தார். அவர்களை அழித்து விடவில்லை. ஆண்டவர் பலமுறை தம் கோபத்தை அடக்கிக் கொண்டார். தம் சினத்தை எல்லாம் அவர்களுக்கு எதிராய் மூட்டவில்லை. ஆண்டவர் தம் சினத்தை எல்லாம் அவர்களுக்கு எதிராய் மூட்டவில்லை. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள்.
இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 6 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுள் வடிவில் விளங்கிய இயேசு கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உறவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோம். ஏனெனில் சிலுவையாலே உலகை மீட்டீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 3, வசனங்கள் 13 முதல் 17 வரை. இயேசு நிக்கதேமிடம் கூறியது: விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறிச் சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனை அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். முதல் உலகப் போரிலே ஒரு கிராமம் முழுவதும் தரைமட்டமாக்கப்பட்டது. அந்த கிராமத்தில் இருந்த ஆலயத்தின் ஒரு பகுதியும் சேதமடைந்தது. எனவே எஞ்சி இருக்கிற பகுதியிலே அந்த கிராமத்திலே குண்டடிபட்ட மக்களுக்கு அதை மருத்துவமனையாக மாற்றி சிகிச்சை கொடுத்து கொண்டிருந்தார்கள். அவ்வாறு எல்லாருக்கும் சிகிச்சை கொடுத்து வருகிற போது ஒரு இளம் போர் வீரர் காலில் நன்றாக அடிபட்டு அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. அந்த நேரத்திலே அறுவை சிகிச்சையின் போது வலி தெரியாமல் இருக்க மயக்க மருந்து கொடுப்பார்கள். ஆனால் அந்த மயக்க மருந்து தீர்ந்து போனது. என்ன செய்வது என்று தெரியாமல் மருத்துவர்கள் திகைத்து நின்ற போது அந்த இளம் போர் வீரர் சொன்னார், என்னை இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பாடுபட்ட சுரூபம் பக்கமாக திருப்பி வையுங்கள்.
உங்களுடைய அறுவை சிகிச்சை நீங்கள் நடத்துங்கள், நான் அவர் படுகிற வலி வேதனையை பார்த்து இந்த வேதனையை பொறுத்து கொள்வேன் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, இன்று திருச்சிலுவை உயர்த்தப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்ட நாள் விழாவாக கொண்டாடுகிறோம். சிலுவை என்றாலே நம்மில் ஒரு சிலருக்கும் அது துன்பத்தின் அடையாளமாகத்தான் நாம் கண்டு அவற்றை நம்முடைய வீடுகளிலும் கூட அரங்கேற்றுவதில்லை. நம்முடைய கத்தோலிக்க ஆலயங்களிலே அந்த பாடுபட்ட சுரூபம் இல்லாத ஒரு ஆலயம் கூட இருக்காது. இங்கே வரக்கூடிய நம் அனைவருக்கும் ஆறுதலாகவும் மீட்பின் கருவியாகவும் நம் துன்பங்களில் நம்பிக்கையாகவும் இறை அன்பின் அடையாளமாகவும் இருக்கக்கூடியது இந்த திருச்சிலுவை. இந்த திருச்சிலுவையின் மகிமையின் விழாவினை நாம் கொண்டாடுகிறோம். அதற்கு ஒரு வரலாற்று காரணம் உண்டு. 4ஆம் நூற்றாண்டிலே ரோமை ஆண்ட பேரரசன் பெயர் கான்ஸ்டன்டைன். தன் நாட்டின் மீது படையெடுத்த வலிமை மிக்க பகைவனை முறியடிக்க முடியாமல் திணறுகிறார். என்ன செய்வது என்று அவர் நினைத்து கொண்டிருக்கிற வேளையிலே இரவு நேரத்திலே வானத்திலே சிலுவை வடிவம் அவருக்கு தெரிகிறது. அதற்கு கீழே இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்தன: சிலுவை அடையாளத்தினாலே நீ வெற்றி பெறுவாய். அடுத்த நாள் போருக்கு செல்லுகிற போது கொடிகளிலே சிலுவைகளை வரைந்து கொண்டு போருக்கு செல்லுகின்றார். அந்த போரிலே அந்த அரசன் வெற்றி பெறுகின்றான். அவருடைய தாயினுடைய பெயர் ஹெலனா. கிறிஸ்துவ சமயம் இன்றைக்கு உலகமெங்கும் பரவி இருப்பதற்கு இந்த ஒரு தாயும் காரணம். எனவே அவர் இப்படிப்பட்ட மாபெரும் வெற்றியை தந்த அந்த திருச்சிலுவையை தேடுகிறார். அது இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறார். பிறகு எல்லா மக்களும் அதை பார்க்கின்ற அளவுக்கு உயர்த்தி பிடிக்கின்றார்கள். அதனால்தான் அந்த விழாவினை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். திருச்சிலுவையானது நமது மீட்பின் கருவி. எந்த ஒரு மரத்திற்கும் இல்லாத தனிச்சிறப்பு இந்த சிலுவை மரத்திற்கு உண்டு. இந்த உலகத்திலே இந்த சிலுவை மரத்திற்கு ஈடாக எந்த ஒரு மரத்தையும் நம்மால் காண முடியாது. காரணம், இந்த மரத்தில்தான் மீட்பு என்கின்ற கனி தொங்கியது. ஒரு சிறுவன் பள்ளியிலே படித்து வந்தான். பல்வேறு குறும்புகளை செய்தான். அந்த பெற்றோருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. என்னவெல்லாமோ செய்து பார்த்தார்கள். இருந்தாலும் குறும்புத்தனத்தை நிறுத்தவில்லை, ஒழுங்காக நடந்து கொள்ளவில்லை. எனவே இறுதியாக அவர்கள் ஒரு கத்தோலிக்க பள்ளியிலே அந்த சிறுவனை சேர்க்கிறார்கள். அந்த பள்ளி முதல்வரை சந்திக்கிறார்கள். இந்த சிறுவனுடைய பிரச்சனை எடுத்து கூறுகிறார்கள். பிறகு அவன் அந்த பள்ளியிலே சேர்க்கப்படுகின்றான். ஒரு மாதம் கழித்து பார்க்கிற போது அந்த பெற்றோர்களுக்கே ஆச்சரியம். அந்த சிறுவன் மிக நன்றாக ஒழுகினான். குறும்புத்தனத்தை எல்லாம் விட்டுவிட்டான். பெற்றோர்களுக்கும் ஆச்சரியம். இத்தனை மாதங்களாக ஆண்டுகளாக நாம் முயற்சித்தும் கூட பலன் தரவில்லை. ஒரே ஒரு மாதத்திலே நாம் இந்த பள்ளியில் சேர்த்தோம், இந்த அளவுக்கு பெரிய மாற்றம் வந்திருக்கிறது என்று சொல்லி அவர்கள் அந்த சிறுவனையை மகனையே கேட்கிறார்கள். என்ன காரணம்? அவன் சொன்னான், ஒன்றுமில்லை, பள்ளி முதல்வருடைய அறைக்குள் என்னை அழைத்து சென்றீர்கள். அங்கே பாடுபட்ட சுரூபத்தை பார்த்தேன். இந்த பள்ளியிலே ஒழுங்காக இல்லை என்றால் அவரை போலத்தான் தொங்க விடுவார்கள் என்கின்ற பயம் எனக்கு ஏற்பட்டது என்று அந்த சிறுவன் சொன்னான். சில நேரங்களில் நமக்கும் கூட சிலுவையை பார்த்தால் ஒரு பயம். நமக்கும் அப்படிப்பட்ட துன்பம் வந்துவிடுமோ என்கின்ற பயம் நமக்கும் இருக்கிறது. ஆனால் அன்புக்குரியவர்களே, சிலுவையை நாம் உற்று நோக்க வேண்டும். சிலுவையை நோக்கி நம்முடைய பார்வைகள் மூன்றாக இருக்கின்றன. ஒன்று, இந்த சிலுவை உமக்கு வேண்டாம் என இயேசுவிடம் சொன்ன பேதுருவை போல நாமும் சில நேரங்களில் இந்த சிலுவை எனக்கு வேண்டாம் என்று தவிர்க்க முற்படுகின்றோம். இரண்டாவதாக, இறைமகன் என்றால் சிலுவையில் இருந்து இறங்கி வா,
என்று சொன்ன வழிப்போக்கர்களைப் போல நாமும் சிலுவையிலிருந்து பாதியிலேயே இறங்கி ஓடிவிட நினைக்கின்றோம். மூன்றாவதாக, நீர் அரசுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவு கூரும் என்று சொன்ன அந்த நல்ல குற்றவாளியைப் போல நாமும் உற்று நோக்கினால் உயிர் பெறுவோம், மீட்படைவோம் என்பதைத்தான் இந்த சிலுவை நமக்கு எடுத்து கூறுகிறது. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடிவிடாது என்பார்கள். நம் வாழ்க்கையிலே துன்பங்கள் வரும், ஒன்று போனால் இன்னொன்று வரலாம். ஆனாலும் அந்த நேரங்களிலே நாம் செய்ய வேண்டியது இயேசுவை, சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை நாம் உற்று நோக்கினால் உயிர் பிழைப்போம். நம்முடைய சிலுவைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஆற்றலை நாம் அனைவரும் பெறுவோம். புனித பவுல் ரோமே நகர கிறிஸ்தவர்களுக்கு இவ்வாறு கூறுகிறார்: இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகின்ற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை. இயேசுவை சுமந்ததால் சிலுவை மகிமைப்படுத்தப்பட்டது. நாமும் நம் சிலுவைகளை சுமப்போம், மகிமை அடைவோம். என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டே உன்னை போல் மாற்றிடுவாய். என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடன் உங்களதும் ஆனந்த இப்பரி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சிலுவை பீடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட காணிக்கை அனைத்துலக பாவங்களையும் போக்கியது. இப்பீடத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை குற்றங்கள் அனைத்திலிருந்தும் எங்களை கழுவி தூய்மைப்படுத்த அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மனிதர் அனைவரும் சிலுவை மரத்தால் மீட்படைய வேண்டும் என நியமித்தீர். இவ்வாறு எதிலிருந்து சாவு தோன்றியதோ அதிலிருந்து வாழ்வு புத்துயிர் பெறவும், மரத்தினால் வெற்றி கண்டோர் மரத்தினாலேயே தோல்வி காணவும் வேண்டுமென இருந்தது. அவர் வழியாகவே முத மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றர்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உம்முடைய திருமுன் அன்னையுடைய திருத்தலத்திலே கூடியிருக்கக்கூடிய எங்கள் அனைவரோடும் உம்மிடம் பல்வேறு கருத்துக்களுக்காக மன்றாடுகின்ற அனைத்து மக்களோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தொடுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மெய் புகண்டேத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுள் நம் பாவங்களை மன்னிப்பது போல நாமும் பிறர் குற்றம் குறைகளை மன்னிக்க தேவையான அருளுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, அனைத்து தீமைகளிலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் உம்மில் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியையும் எங்கள் குடும்பங்களில் ஒற்றுமையும் உலகத்திற்கு சமாதானத்தையும் அளித்தழுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. மான்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இறைவனின் ஞானமாகவும் வல்லமையாகவும் உள்ளவர் இவர். இவரை உணவாக உண்ண இன்று அடைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உமது புனித உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் வாழ்வு தரும் சிலுவை மரத்தால் நீர் மீட்டருளை எங்களை உயிர்ப்பின் மாட்சிக்கு அழைத்து செல்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: திரு அருள்ராஜ் குடும்பத்தினர், திருமதி ஆர்ஜே ரோசி 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி, இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி